ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு குட் நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது என்ன சொல்கிறது, சிவம் துபே அப்டேட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்போ சென்னை வருவார்னு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. ராஜின் ரவீந்திரா அண்டு மிட்சல் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் பிரித்து எடுத்துட்டாரு. ஜட்டுவோட ஒரே ஓவரில் ஒரு மெர்சல் பண்ணியிருக்காருங்க. அந்த வீடியோ இதற்கு முன்பு போட்டிருக்கேன். ஐபிஎல் வீடியோ ஃபேன்ஸ் அனைவருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ முக்கியமான அப்டேட் என்ன, ஜஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்றே சொல்லாங்க. சிவம் துபே தான் சென்னை டீமில் கமிட் ஆகாமல் இருந்தார். பட் இப்போ பெங்களூர் டீமை பிரித்து எடுத்து பிரட்டி போட்டு நாளைக்கு வந்துட்டு சென்னை விசிட் பண்ணுறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அதாவது பெங்களூரில் வந்துட்டு அங்கே பெங்களூர் டீம் வந்துட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அதாவது ப்ராக்டிஸ் மேட்ச் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு டீம் பிரான்சஸையும் அவங்கவுங்க சொந்த மாநிலத்தில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில் விராட் கோலி வந்துட்டார், மேக்ஸ்வெல் வந்துட்டார். அங்கே வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்தது. ஆர்சிபி டீம் வந்துட்டு 2 அணிகளாக பிரிஞ்சு வார்ம் அப் மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் துபே ப்ளே பண்ணாருங்க. அதாவது விராட் கோலி அணியில் வந்துட்டு ப்ளே பண்ணார். மேக்ஸ்வெல் இன்னொரு டீம் கேப்டனாக இருந்தார். 2 டீமாக பிரிஞ்சு ப்ளே பண்ணாங்க. மேக்ஸ்வெல் டீமை வந்துட்டு என்னங்க சொல்கிறது, மிரட்டி விட்டார் என்றே சொல்லலாம். சிவம் துபே 23 பந்தில் 78 ரன் அடிச்சிருக்காருங்க. 7 சிக்ஸர் வந்துட்டு வீசியிருக்காரு என்றே சொல்லலாம். ஆர்சிபி பவுலர்ஸை புரட்டி தும்சம் பண்ணிட்டாருங்க. அதாவது பெங்களூரில் ஒரு என்சிஏ டெஸ்ட்டுக்கு போயிருந்தார். அவர் உடல்நிலை வந்துட்டு 100% ஃபிட்டானு. அங்கே அவர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, கிட்டத்தட்ட ஃபிட் ஆகிட்டார். 100% வந்துட்டு இவர் விளையாடலான்னு சொல்லிட்டாங்க. மேலும் அங்கே வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச், இவர் ஃபிட்டாக இருக்காரா, உடல் தகுதி வந்துட்டு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் வந்துட்டு நடந்தது. இந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் தான் பெங்களூரை பிரித்து எடுத்திருக்காங்க. நம்ம விராட் கோலி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருங்க. விராட் கோலி வந்துட்டு 2 ரன்ல அவுட்டு. பட் அவர் எப்போதுமே இந்த சின்ன பயிற்சி ஆட்டத்தெல்லாம் ப்ளே பண்ண மாட்டார். மெயினான மேட்ச்சில் வந்துட்டு மெயின் ஸ்விட்சை போடுவாருங்க. பட் இந்த மேட்ச்லேயே பயிற்சி ஆட்டத்தில் வந்துட்டு பங்கம் பண்ணியிருக்கார் சிவம் துபே. பக்காவான ஃபார்மில் இருக்காருங்க. உங்களுக்கு தெரியும், சிவம் துபே ஸ்பின்னரில் தான் சிக்ஸர் அடிப்பார். ஃபாஸ்ட் பவுலரை கொஞ்சம் திணறுவார். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலரையும், ஏன்னா டால் பேட்ஸ்மேன் என்பதால் பவுன்சர் பந்தெல்லாம் சும்மா அலேக்கா அடிக்கிறார் என்றே சொல்லாங்க. பந்து விண்ணில் பறக்கிறது என்றே சொல்லலாம். 73 ரன் பிளாஸ் இருக்காரு 23 பந்தில். 70 ரன்னுக்கு மேலே கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இவரால் தான் அதாவது மேக்ஸ்வெல் டீமை வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க கோலி டீம். பட் நாளைக்கு வந்துட்டு இந்த நிகழ்ச்சியான தருணத்தோடு நம்ம சென்னை வந்துட்டு வராருங்க. சென்னை டீமில் இணைந்து சென்னை கேமில் இணைந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. சேம் டைம் ராஜின் ரவீந்திராவும் ப்ராக்டிஸ் மேட்ச் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, அவர் தொடக்க வீரராக இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. அதாவது ஓப்பனிங் காம்போ, இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்விஸ்ட் இருக்குது. ருத்ராஜ் கிக்வாட் ஓப்பன் பண்ணுவாரா, அங்கே தாங்க தோனி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு. ராஜின் ரவீந்திரா இன்னொரு பிளேயரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதற்குண்டான வீடியோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஓகேவா? போன வீடியோவில் வந்துட்டு யூஏயில் பாதி மேட்ச் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அதெல்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. பிசிஐ முழு மேட்சுமே வந்துட்டு இந்தியாவில் தான் நடக்கும் என்று ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.